உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஸ்ரீஜாவுக்கு ஏன் இப்படி நடந்தது, எதனால நடந்துச்சுன்னு என்னால யூகிக்கவே முடியல மாறி. ஸ்ரீஜாக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் அந்த நெல்லிக்கனி தான் ஹஸ்பண்ட் சார். நெல்லிக்கனியா? என்ன சொல்ற மாறி? ஸ்ரீஜா சாப்பிட்டது ஆயுளை நீடிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனி இல்ல ஹஸ்பண்ட் சார். சாப்பிட்ட உடனே ஆயுளை முடிச்சு வைக்கிற விஷம் கலந்த கனி. நெல்லிக்கனியில விஷமா? என்ன மாதிரி என்னமோ சொல்ற? ஆமா ஹஸ்பண்ட் சார், அந்த விஷக்கனி எனக்கு வச்ச குறி. அது தவறி ஸ்ரீஜாவுக்கு போயிருச்சு. மாறி, சித்தர் சாமி உனக்காக கொடுத்த நெல்லிக்கனியில விஷம் எப்படி வந்திருக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே மாறி. வீட்டுக்கு வந்து எனக்கு நெல்லிக்கனி கொடுத்துட்டு போனது சித்தர் சாமி இல்ல ஹஸ்பண்ட் சார். வீட்டுக்கு வந்தது சித்தர் சாமி இல்லையா? ஆமா ஹஸ்பண்ட் சார், நான் கோயிலுக்கு போய் சித்தர் சாமிய பார்த்து கேட்டேன். அவர் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொன்னாரு. நான் உனக்கு ஆயுள நீட்டிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனியை கொடுத்தனா? அப்போ என் வீட்டுக்கு வந்து எனக்கு நெல்லிக்கனி கொடுத்தது நீங்க இல்லையா? ஏன் உருவத்துல உன் வீட்டுக்கு வந்தது ஏதோ ஒரு மாய சக்தி. ஆயுள நீட்டிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனின்னு பொய் சொல்லி உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த பார்த்திருக்காங்க. சித்தர் உருவத்துல ஏதோ ஒரு மாய சக்தி வீட்டுக்கு வந்திருக்கு. என் உயிரை பறிக்கிற நோக்கத்துலதான் அந்த மாய சக்தியை அனுப்பி வச்சிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஹஸ்பண்ட் சார். ஸ்ரீஜா தான் குணமாயிட்டாலே, அப்புறம் ஏன் சிஸ்டர் இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க? சிஸ்டர், ஸ்ரீஜா தான் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டால, அப்புறம் எதுக்கு சிஸ்டர் அப்படி டென்ஷனா இருக்கீங்க? அந்த விஷக்கனி விஷயம் மாரிக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது, மாரிக்கு தெரிஞ்சு போச்சா? அப்போ வந்தது சித்தர் இல்லங்கிறது மாரிக்கு தெரிஞ்சிருக்குமே சிஸ்டர். ஆமா, அதுவும் தெரிஞ்சிருக்கும். சுத்தம். இதுல நான் சம்பந்தப்பட்டிருப்பேன் அப்படின்னு அவ கண்டுபிடிச்சிருப்பா. இனிமே நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமாமா ஆமாமா. அப்ப நீங்க நடங்க, சிந்தனை பண்ணிக்கிட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.